தெய்வம் இது. நான் வந்த வருஷத்தில் எனக்கு மிகப்பெரிய துணை. ஆடி மாதம் ஃபுல்லாக இதை சாமி கும்பிடுவேன். இது என் கூட பழகின ஒரு உறவாக தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கு, இத்தனை வருஷம். அதை மீறி கடவுள் காலையில் எந்திரிச்சோடனே இதோட முகத்தில் தான் முழிப்பேன். தொட்டு கும்பிட்டு தான் என்னோடய காலைக்கடனையை நான் ஆரம்பிப்பேன். என் கூட பழகின ஒன்று, என்னோடய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே இதுக்கிட்ட தான் சொல்லுவேன். அழுகையோ கவலையோ கண்ணீரோ எல்லாமே இது தான் கேட்டுட்ருக்கோம். கேட்க யாருமே இல்லாத போதும் இது கேட்டுட்ருக்கோம். எனக்கு துணையாக இருந்தது எல்லாமே இந்த மரம் தான். 4 வருஷம் என் கூட கலந்த ஒரு உறவாக இருந்தது. என்ன காரணம்னு தெரியல, மரம் அப்படியே பட்டு போச்சு. இலையுதிர் காலம் வரும், இலையாக ரொம்ப உதிரும். அப்போவே நான் என்னால் கூட்ட முடியாது, கூட்டி அள்ள முடியாது. அவ்வளோ இலைகள் குமிஞ்சு கிடக்கும் கீழே. எத்தனையோ தடவை இந்த அம்மான்னு தான் சொல்லுவேன். இது காலில் நான் விழுந்து கும்பிட்டுருக்கேன். தாயே, என்னால் முடியல தாயே, இலையை உதிர்றதை கொஞ்சம் குறைச்சிக்க தாயே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கூட்டி அள்ள அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாள் அப்படியே காலில் விழுவேன். இந்த தாய் காலில் தான் விழுவேன். அப்படி இலை உதிரும். இந்த தடவையும் அப்படி தான் இலை உதிர் காலத்துக்கு தான் இலையெல்லாம் உதிருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் என்ன காரணம்னு தெரியல, அவ்வளோ இலை உதிர்ந்துருச்சு. இந்த 2 கூடு இருக்குது, அந்த கூடு மட்டும் அது பாட்டுக்கு அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு கூடு, இந்த ஒரு கூடு, 2 கூடு இருக்குது. என்னன்னு தெரியல, அவ்வளோ இலையுமே விழுந்துருச்சு. இப்போவும் காலையில் எழுந்திரிச்சோடனே நம் தாயை தான் பார்ப்பேன், அண்ணாந்து பார்ப்பேன். என்ன காரணம்னு தெரியல, அவ்வளோ இலை விழுந்து பட்டை மரமாக நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. பட்டை மரம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். அதேமாரி மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்னே தெரியல, அவ்வளோ இலை உதிர்ந்து மரம் பட்டு போச்சு. வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு வேப்பமரம், ஏறக்குறைய இதோட வயசு 27 28 வயசு. காரணமே தெரியாமல் அவ்வளோ இலை விழுந்துருச்சு. மரத்துக்காண்டி இந்த மரம் என்னோட உயிரில் கலந்த ஒரு உறவு மாதிரி இவ்வளோ நாள் இருந்துச்சு. வெட்ட போகிறோம், மரம் பட்டு போச்சுன்ட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. என்னால் முடிஞ்ச கண்ணீரை அஞ்சலியாக செலுத்தினேன். இதுதான் முகம். இதில் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு ஆடி மாதம் சாமியாக நான் இதை கும்பிட்டுருக்கேன். பால் ஊற்றி கும்பிடுவேன். மரம் பட்டு போச்சு. அதுக்குரிய காரணம் என்ன காரணம்னே தெரியல. சரி, இதோட கடைசி காலத்தில் நான் இது கூட இருந்தேன்னு நான் நினச்சிக்கிறேன்னா, இல்லை ஏங்க அதோட கடைசி காலத்தில் எங்கூட அது இருந்துச்சுன்னு நினச்சிக்கிறவான்னு தெரியல. எப்படியோ நானும் இந்த மரமும் ஒன்றா இருந்தோம். இதை வெட்ட போகிறோம், மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்து வைக்கிறேன். போயிட்டு வா தாயே.